தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சில இயக்குநர்களோட சில ஆளுமைகளோட இருக்கிற புகைப்படங்களும் அண்ணன் சீமானுடைய புகைப்படம் தனியார் அந்த புகைப்படத்தையும் கொடுத்து எனக்கு இதை எடிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இது வந்து எதுக்காக நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்ல இது வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ண போறோம், அவர் சர்ப்ரைஸ் பண்ண அவர்கிட்ட ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு இதை பார்த்தா தலைவர் கூட அவர் இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, இந்த புகைப்படங்களை அவர் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் எனக்கும் வந்து தமிழ் தேசியத்தின் மேல தலைவர் பிரபாகரன் மேல இருந்த ஒரு பற்று, அண்ணன் சீமானு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியும், அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கும்போது சரி ஒரு வேலையை எடுத்து நான் பண்ணேன். தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து தலைவர் பிரபாகரனோட சந்திப்பை பத்தி பேசும்பொழுது உண்மைக்கு புறம்பான செய்திகள் பொய்யான செய்திகள் சொல்லும்பொழுது இங்க தமிழகத்திலயா இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரபாகரன் சம்பந்தமா இருந்த பிம்பம் வந்து அதை வந்து ஒரு சுக்குநூறா உடைச்சு அவர் ஏதோ போர் நடந்துட்டு இருக்கும்போது கறிவறுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும் அவர் ஒரு சினிமாக்காரனை கூத்தடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை விட கீழான ஒரு மனிதனா இறக்கி தான் தாழ்த்தி அவரோட பிம்பத்தை வந்து அவருக்கு கட்டமைச்சு வச்சார். அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு, நாம கொடுத்த ஒரு படம் வந்து இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. தொடர்ந்து அங்க மட்டும் இல்லாம ஒரு தமிழகத்திலையும் வந்து இன்னைக்கு சமூக நீதிக்கு உலக அரங்கில் தமிழர்களுக்கு அரணா இருந்தவர்கள் ஈழத்துல தலைவர் பிரபாகரன் தமிழகத்துல பெரியார்னு தான் எடுத்துக்கணும். அப்படியான சூழல் இருக்கும்போது இவர் வந்து இங்க வந்து பெரியாரையும் டேமேஜ்